எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோல ஜனவரி 4ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஜனவரி 5 நாளைக்கு பார்த்தீங்கன்னா குரூப் 2 அண்ட் குரூப் 2 2A படிக்கிறவங்களுக்காக ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் சிலபஸ் வைஸ் தான் உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். இந்த பேட்ச்க்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா 999 ரூபி. லாஸ்ட் டேட் நாளைக்கு. இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ண நினைக்கிறீங்க, இதுக்கான ஷெட்யூல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணியும் கேட்கலாம். அதே மாதிரி இந்த பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கான ஃபீஸ் வந்து 999. அதை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கூடிய ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ நம்பர் அதில் பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களை பேட்ச்ல ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஷெட்யூல் வைஸா டெஸ்ட் நடக்கும். ஸோ இப்போ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்தியாவின் லடாக் பகுதியில் எந்த நாடு புதிதாக 2 மாவட்டங்களை உருவாக்கி உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சீனா. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லடாக் பகுதியில் வந்து சீனா தான் 2 மாவட்டங்களை உருவாக்கியிருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். லடாக் பகுதியில் பார்த்தீங்கன்னா கிழக்கு லடாக்ல வந்து 2020ஆம் ஆண்டு எல்லை பகுதியில் வந்து சீன வீரர்கள் நுழைஞ்சிருப்பாங்க. ஸோ அதன்படி இந்திய வீரர்களுக்கும் சீனாவுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா மோதல் ஏற்பட்டது. இதுல 20 இந்திய ராணுவ வீரர்கள் இறந்திருப்பாங்க. 20க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் வந்து சீனால இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. ஸோ இப்ப அந்த ஒரு மோதல் நடைபெற்று 4 ஆண்டுகளுக்கு அப்புறமா இப்பதான் வந்து ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பாங்க. அந்த எல்லை பகுதியிலேருந்து சீனா மற்றும் இந்தியாவுடைய படைகளை விலக்கிக் கொள்வதற்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு அந்த எல்லைக்கோட்டு பகுதியிலேருந்து விலக்கிக் கொண்டிருக்காங்க. அதாவது 2 நாட்டு படைகளையுமே. இந்த நிலையில சீனா ஏற்கனவே அவங்க உலகின் மிகப்பெரிய அணைய வந்து பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே கட்டப்போவதாக தெரிவிச்சிருப்பாங்க. இதுக்கு அடுத்தபடியாக இப்போ சீனா பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுடைய லடாக்குடைய அதிகார வரம்புக்குட்பட்ட பகுதியில 2 புதிய மாவட்டங்களை அறிவிச்சிருக்கு. சீனாவுடைய ஹோட்டன் அப்படிங்கிற பகுதியில லடாக்கோட அதிகார வரம்புக்குட்பட்ட பகுதியில 2 மாவட்டங்களை அறிவிச்சிருக்கு. அதாவது லடாக் பகுதின்னு சொல்றோம் இல்லையா? லடாக்கோட எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய அக்சாய் சின் அப்படிங்கிற பிராந்தியத்துல தான் கியாங், ஹெகாங் அப்படிங்கிற 2 புதிய மாவட்டங்களை சீனா வந்து உருவாக்கியிருக்கு. ஸோ இத வந்து இந்தியா பார்த்தீங்கன்னா, ரொம்ப தீர்மானமா அத வந்து எதிர்க்கிறாங்க. இந்த மாரி சீனா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீனாவுடைய நடவடிக்கையை இந்தியா வந்து எதிர்க்குது. இதுக்கு முன்னாடி ரீசென்ட்டா பார்த்திருப்போம். சீனாவுடைய ஆக்கிரமிப்பு பகுதியான திபெத்ல பார்த்தீங்கன்னா, பிரம்மபுத்திரா நதி பாயுது. இந்த பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே 11,00,000 கோடி, அதாவது 1 ட்ரில்லியன் யுவான் சீன மதிப்புல, சீனாவுடைய நாணய மதிப்புல 1 ட்ரில்லியன் யுவான்ல வந்து ஒரு அணை கட்ட போறாங்க. அது வந்து உலகின் மிகப்பெரிய அணை அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ இந்த பிரம்மபுத்திரா நதியில வந்து கட்டுறதுனால, அணை கட்டுறதுனால இந்தியாவும் வங்கதேசமும் பாதிக்கும். ஏன்னா, இந்த பிரம்மபுத்திரா நதி பார்த்தீங்கன்னா, இமயமலை தொடர் வழியாக அங்கே ஒரு பள்ளத்தாக்குல வளைஞ்சு, நம்ம அருணாச்சல பிரதேசம், அடுத்து அஸ்ஸாம்ல நுழைஞ்சு, அதுக்கப்புறமா வங்கதேசத்துக்குள்ள போகுது. ஸோ இப்போ இந்த ஒரு அணைய கட்டுனாங்க அப்படின்னா, அந்த பிரம்மபுத்திரா நதியுடைய நீரோட பாதைய வந்து அது கட்டுப்படுத்துது. இப்போ அதிகமான நீர் அணையில வந்துருச்சு. இப்போ கட்டுறாங்களே அணை, அதுல அதிகமான நீர் கொள்ளளவு அதிகரிச்சுருச்சு. அந்த அணையோட நீர்மட்ட அளவு அதிகரிச்சுச்சு அப்படிங்கிற பட்சத்துல, அணைய வந்து திறந்து விடுவாங்க. ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரே டைம்ல அதிகமான நீர் வந்து வெளியேற்றப்படும். ஸோ இதனால இந்தியாவுடைய எல்லையோர கிராமங்கள் வந்து பாதிப்படையும். ஸோ இது வந்து பிரம்மபுத்திரா நதியில சீனா வந்து ஒரு உலகின் மிகப்பெரிய அணைய கட்டுறாங்க. இது நம்ம இந்தியாவுக்கு ஆபத்தான ஒண்ணு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாரி 2020ல கிழக்கு லடாக் பகுதியில கல்வான் பள்ளத்தாக்குல பாத்தீங்கன்னா, இந்திய ராணுவ படைக்கும், சீன ராணுவ வீரர்களுக்கும் இடையே பாத்தீங்கன்னா மோதல் ஏற்பட்டது. அந்த மோதலுக்கு இப்பதான் ஒரு ஒப்பந்தமே மேற்கொண்டாங்க 4 ஆண்டுகளுக்கு அப்புறமா. இந்த நிலையில இந்த மாரி 2 புதிய மாவட்டங்கள அறிவிச்சிருக்கு சீனா. 2வது கேள்வி, சமீபத்தில் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலின் சோதனை எங்கு நடத்தப்பட்டது? ஆன்சர் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் இடையே. மத்திய பிரதேசத்திலிருந்து ராஜஸ்தான் இடையிலான வழித்தடத்துல தான் இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலுடைய சோதனையானது நடத்தப்பட்டிருக்கு. ஸோ நம்ம நாட்டுல வந்தே பாரத் ரயில் சேவை திட்டமானது எப்போ தொடங்குனாங்க அப்படின்னா 2018ஆம் ஆண்டு தொடங்குனாங்க. ஸோ அதாவது நம்ம நாட்டுல முக்கியமான நகரங்களை இணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தே பாரத் ரயில் சேவை திட்டம் 2018ல தொடங்கப்பட்டது. ஸோ அதுக்கப்புறமா முதல் வந்தே பாரத் ரயில் சேவை அப்படிங்கிறது 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. டெல்லி டூ வாரணாசி இடையே வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ அறிமுகப்படுத்தும்போது பார்த்தீங்கன்னா, அந்த வந்தே பாரத் ரயில்கள்ல வந்து ஸ்லீப்பர் வசதி கிடையாது. அதாவது படுக்கை வசதி அப்படிங்கிறது கிடையாது. இப்பதான் வந்தே பாரத் ரயில்ல பார்த்தீங்கன்னா, ஸ்லீப்பர் வசதி கொண்டு வராங்க. ஸோ வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த ரயிலுடைய சோதனை, ஏன்னா மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி, அந்த ரயில்ல வந்து பல்வேறு சோதனைகள் நடத்துவாங்க. எல்லாம் கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில இப்போ மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் இடையே உள்ள வழித்தடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலுடைய சோதனையானது நடந்திருக்கு. இந்த சோதனையில பார்த்தீங்கன்னா, இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் வந்து
180 கிலோமீட்டர் வேகத்துல சென்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கவனிங்க. இப்போ மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய ரோஹல்குர்த்லேருந்து ராஜஸ்தான் மாநிலத்தின் கோட்டா இடையே உள்ள வழித்தடத்துல பார்த்தீங்கன்னா, 40 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலானது இயக்கப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ அந்த சோதனையில இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் பார்த்தீங்கன்னா, 180 கிலோமீட்டர் வேகத்துல சென்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம கோட்டா டூ நாக்தா, அடுத்து ரோஹல்குர்த் டூ சௌமஹ்லா இந்த 2 வழித்தடங்களுக்கு இடையிலுமே வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் இயக்கப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதுல வந்து ரோஹல்குர்த் டூ கோட்டா இடையிலான வழித்தடத்துல பாத்தீங்கன்னா, வந்தே பாரத் ரயிலானது 180 கிலோமீட்டர் வேகத்துல சென்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. எவ்வளவு கிலோமீட்டர் தொலைவுல வழித்தடம் இருக்குன்னா, இந்த வழித்தடம் 40 கிலோமீட்டர் தொலைவுல. இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில பொறுத்தவரைக்கும் இதுல பாத்தீங்கன்னா, நிறைய சொகுசு வசதிகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. தானியங்கி கதவுகள், ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் பண்ணி ஆ திறக்கிற மாரி, ஓப்பன் பண்ற மாரியான கதவுகள், சொகுசு படுக்கைகள், அடுத்து வைஃபை வசதிலாம் இதுல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்தே பாரத் ரயில் சேவை அப்படிங்கிறது 2018ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன்படி முதல் ரயில் சேவை 2019ல புதுதில்லி டூ வாரணாசி இடையே இயக்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி. இந்த வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் இருக்கு இல்லையா? இது வந்து முழுக்க முழுக்க உள்நாட்டிலே தான் தயாரிக்கப்பட்டிருக்கு. ஸோ சென்னை பெரம்பூர்ல இருக்கக்கூடிய ஐசிஎஃப் தொழிற்சாலை, அதாவது இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரியில தான் இந்த வந்தே பாரத் ரயிலானது உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ முதல் வந்தே பாரத் ரயில் சேவைங்கிறது டெல்லி டூ வாரணாசி இடையே, தென் மாநிலங்கள்ல முதன்முறையாக வந்தே பாரத் ரயில் சேவை அப்படிங்கிறது சென்னை டூ மைசூர் இடையே தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து 3வது கேள்வி. தமிழக அரசால் அமைக்கப்பட்ட 5வது காவல் ஆணையத்தின் தலைவர் யார்? ஆன்சர் சி.டி. செல்வம். ஸோ முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதியான சி.டி. செல்வம் அவர்கள் தலைமையில தான் 2022ல வந்து இந்த 5வது காவல் ஆணையமானது அமைக்கப்பட்டது. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தான் ஃபர்ஸ்ட் காவல் ஆணையமானது அமைக்கப்பட்டது. எந்தெந்த வருஷத்துல அமைக்கப்பட்டது அப்படின்னா, 1969ஆம் ஆண்டு, 1989ஆம் ஆண்டு, 2006ஆம் ஆண்டு கருணாநிதி அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்த டைம்ல காவல் ஆணையமானது அமைக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 2019ல ஒரு காவல் ஆணையம் அமைச்சிருப்பாங்க. அப்புறம் அடுத்து இப்போ 5வது காவல் ஆணையம் வந்து 2022ல சி.டி. செல்வம் அவர்கள் தலைமையில அமைக்கப்பட்டது. இந்த சி.டி. செல்வம் என்பவர் வந்து திருவாரூரை சேர்ந்த ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி. ஸோ இந்த சி.டி. செல்வம் தலைமையிலான இந்த 5வது காவல் ஆணையம் பாத்தீங்கன்னா, அவங்களுடைய பரிந்துரைகளை இப்போ வழங்கியிருக்காங்க. 2023 டு 24ஆம் ஆண்டுக்கான பரிந்துரைகள். என்ன பரிந்துரைகள்? எதுக்காக இந்த காவல் ஆணையம் அப்படின்னா, மக்களுக்கும் காவல் நிலையத்துக்கும் இடையிலான உறவை வந்து மேம்படுத்துறது. அதே மாரி காவல் பணியாளர்களுடைய நலனுக்காக அது தொடர்பாக ஆய்வு செஞ்சு பரிந்துரைகளை வழங்குவதற்காக தான் இந்த 5வது காவல் ஆணையமானது அமைக்கப்பட்டது. இப்போ அந்த காவல் ஆணையம் அவங்களுடைய பரிந்துரைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட வழங்கியிருக்காங்க. அடுத்து 4வது கேள்வி. சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழாவின் எத்தனையாவது பதிப்பு தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 4வது பதிப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ஜனவரில வந்து சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழாவுடைய 4வது பதிப்பானது தொடங்கப்பட இருக்கு. ஸோ ஜனவரி 13ஆம் தேதி இந்த 4வது பதிப்பு சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழாவுடைய 4வது பதிப்பு தொடங்க போது. அத வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் தொடங்கி வைக்கிறாங்க. ஸோ அப்போ சென்னையில பார்த்தீங்கன்னா, ஒரு 18 இடங்கள்ல இந்த திருவிழாவின் கீழ் வந்து கலை நிகழ்ச்சிகள், கரகாட்டம், ஒயிலாட்டம் இந்த மாரி பல்வேறு வகையான கலை நிகழ்ச்சிகளானது நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 5வது கேள்வி. பிரவாசி பாரதிய சம்மான் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது? ஆன்சர் வெளிநாடு வாழ் இந்தியர்கள். ஸோ வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு தான் இந்த பிரவாசி பாரதிய சம்மான் விருதானது வழங்கப்படுகிறது. ஸோ நம்ம கூட காந்தியடிகள் வந்து நம்ம இந்தியாவுக்கு தென்னாப்பிரிக்காலேருந்து இந்தியாவுக்கு வந்தனால கூட நம்ம வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினமாக அனுசரிக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். ஸோ அது எந்த நாள் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். அந்த மாதிரி வெளிநாடு வாழ் இந்தியர்கள், சிறந்த வெளிநாடு வாழ் இந்தியர்களை தேர்வு செஞ்சு அவங்களுக்கு நம்ம இந்தியா சார்பில் பார்த்தீங்கன்னா பிரவாசி பாரதிய சம்மான் விருதானது வழங்கப்படுகிறது. ஸோ இந்த வருஷத்துக்கான விருதானது இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு. மத்திய வெளியுறவு அமைச்சகம் வந்து இந்த பிரவாசி பாரதிய சம்மான் விருதை அறிவிச்சிருக்காங்க. சிறந்த வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான இந்த விருதை. ஸோ இந்த விருதை பார்த்தீங்கன்னா, திரௌபதி முர்மு அவர்கள் தான் வழங்க போறாங்க. இப்போ ஒடிசால 18வது பிரவாசி பாரதி மாநாடு நடைபெற போகுது. அந்த மாநாட்டில் திரௌபதி முர்மு அவர்கள் இந்த பிரவாசி பாரதிய சம்மான் விருதுகளை வழங்க போறாங்க. ஸோ யார் யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, பிரிட்டன் நாடாளுமன்றத்துடைய மேலவை உறுப்பினராக இருக்கக்கூடிய உஷா குமாரி, அடுத்து ஷர்மிளா ஃபோர்டு இவங்க மருத்துவர். அமெரிக்க சமூக சேவை மேற்கொண்டமைக்காக இவங்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்து ஆஸ்திரேலியால சமூக சேவை மேற்கொண்டமைக்காக ராணி என்பவங்களுக்கு விருது.
அடுத்து ஜோன் பெர்னாண்டஸ், இவங்க ஆஸ்திரேலியால இருக்காங்க. கல்விக்காக இவங்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. அடுத்து ஜெகநாத் சேகர் அஸ்தானா, ருமேனியால வணிகம் தொடர்பான சேவைக்காக இவங்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த 1, 2, 3, 4, 5 பேருக்கு வழங்குறாங்க இந்த பிரவாசி பாரதிய சம்மான் விருது. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். நேத்து தான் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்திருப்போம். விளையாட்டுல வந்து உயரிய விருதான தியான் சந்த் கேல் ரத்னா விருது இந்த வருஷம் 4 பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு, அந்த 4 பேர் யார் யாருன்னா டி. குகேஷ், மானு பாக்கர், அடுத்து ஹர்மன்பிரீத் சிங், பிரவீன் குமார். குகேஷ் வந்து செஸ் வீரர், நம்ம தமிழக வீரர். மானு பாக்கர் வந்து துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை. ஹர்மன்பிரீத் சிங் வந்து ஹாக்கி கேப்டன், இந்திய ஹாக்கி அணியுடைய கேப்டன். பிரவீன் குமார் வந்து பாரா உயரம் தாண்டுதல் வீரர். அடுத்து அர்ஜுனா விருது இந்த வருஷத்துக்கான விருது பாத்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டுக்கான அர்ஜுனா விருது 32 பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அர்ஜுனா விருது ஃபர்ஸ்ட் 1961ஆம் ஆண்டு தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ 32 பேர்ல 3 பேர் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க 3 பேருமே பாரா பேட்மிண்டன் வீராங்கனைகள். அவங்க யாருன்னா துளசிமதி முருகேசன், நித்யஸ்ரீ சுமதி சிவன், மனிஷா ராமதாஸ். இதுல துளசிமதி முருகேசன் வந்து பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில பேட்மிண்டன்ல வெள்ளி வின் பண்ணிருக்காங்க. நித்யஸ்ரீ சுமதி சிவன் வந்து வெண்கலம் வின் பண்ணிருக்காங்க. மனிஷா ராமதாஸ் வந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் 6வது கேள்வி. HMPV தீநுண்மி தொற்று எந்த நாட்டில் பரவி வருகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சீனா. ஸோ பாத்தீங்கன்னா அதிகமா இந்த தீநுண்மி தொற்று எங்க பரவுது அப்படின்னா சீனால தான். நம்ம பார்த்திருப்போம் கரோனா டைம்ல கரோனாவே வந்து வூஹான் நகரம், சீனாவுடைய வூஹான்ல இருந்து தான் பரவுனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். அந்த சீனாலிருந்து தான் இப்போ HMPV அப்படிங்கிற புதிய தீநுண்மி தொற்றானது பரவிட்டு வருது. ஸோ இந்த HMPV தொற்று வந்து இந்தியால இல்ல, அதுக்கு பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்கு. சீனால பாத்தீங்கன்னா புதுசா HMPV தொற்று, அதாவது ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ், அதுதான் ஷார்ட்டா HMPV தொற்றுன்னு சொல்றோம். ஸோ இந்த HMPV தீநுண்மி வந்து சீனால பரவிட்டு வருது. ஸோ இந்த தொற்று பரவுனுச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள்லாம் ஏற்படும்னு கேட்டீங்கன்னா சாதாரண சளியை வந்து இந்த HMPV தொற்று ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம இளம் வயதை சேர்ந்தவங்க, முதியோரா இருக்காங்கன்னா அவங்களுக்கு காய்ச்சல் ஏற்படும், தொண்டை வலி ஏற்படும், உடல் வலி ஏற்படும். இதெல்லாம் இந்த HMPV தொற்றுடைய அறிகுறிகள், முக்கியமான அறிகுறிகள். நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். ஸோ சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த HMPV மாதிரியே வந்து வெட்லேண்ட் வைரஸ், வெல்வுன்னு சொல்லிட்டு இதை ஷார்ட்டா சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து ஈரநில தீநுண்மி அல்லது வெட்லேண்ட் வைரஸ் ஆங்கிலத்துல சொல்றது. இந்த வெட்லேண்ட் வைரஸ் வந்து சீனால பரவிட்டு வந்தது. ஸோ இந்த வெட்லேண்ட் வைரஸ் அப்படிங்கிறது மூளையை பாதிக்க செய்யக்கூடிய, மூளையுடைய நரம்பு மண்டலத்துல பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வைரஸ் தான் வெட்லேண்ட் வைரஸ். ஸோ ஒட்டுண்ணி பூச்சி கடிக்கிறதுனால இந்த வெட்லேண்ட் வைரஸ் ஆனது பரவுது. ஸோ இது ரீசெண்டா சீனால வந்து பரவியது. நெக்ஸ்ட் 7வது கேள்வி. 2025ஆம் ஆண்டிற்கான முத்துலிங்கம் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கல்யாண் ராமன். ஸோ பாத்தீங்கன்னா கோவை விஜயவாசகர் வட்டம் சார்பில் சிறந்த மொழிபெயர்ப்பாளர்களுக்கு இந்த முத்துலிங்கம் விருதானது வழங்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டுக்கான விருது கல்யாண் ராமன் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. கவனிங்க, கோவை விஜயவாசகர் வட்டம் சார்புல இந்த முத்துலிங்கம் விருதானது சிறந்த மொழிபெயர்ப்பாளர்கள், அதாவது தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்ப்பு செய்றவங்க, தமிழ் நூல்களை ஆங்கில மொழியில மொழியாக்கம் செய்றவங்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டு வருது. அதுல பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து கல்யாண் ராமன் இந்த முத்துலிங்கம் விருதுக்கு தேர்வாயிருக்காரு. இவர் வந்து சென்னையை சேர்ந்தவர். இவருக்கு பாத்தீங்கன்னா இந்த விருதோட பட்டயம் பிளஸ் அதோட 1,00,000 ரூபாய் ரொக்க பரிசானது வழங்கப்படுகிறது. ஸோ இந்த கல்யாண் ராமனை பத்தி பார்த்தோம்னா, இவர் பாத்தீங்கன்னா பெருமாள் முருகன் என்பவர் எழுதிய பூனாச்சி அப்படிங்கிற நூலை வந்து மொழிபெயர்த்திருக்காரு. ஸோ அதை மொழிபெயர்த்ததுக்காக 2022ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமியுடைய மொழிபெயர்ப்புக்கான விருதும் இந்த கல்யாண் ராமனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. மேலும் இவருக்கு புதுமை பித்தன் நினைவு விருதும் வழங்கப்பட்டிருக்கு கல்யாண் ராமனுக்கு. அடுத்து 8வது கேள்வி. மணிப்பூரில் எந்த ஆண்டு கலவரம் ஏற்பட்டது? ஆன்சர் 2023ஆம் ஆண்டு. ஸோ 2023ல பாத்தீங்கன்னா மணிப்பூர் மாநிலத்துல வந்து மைதேயி சமூகத்துக்கும் நாகா குகி பழங்குடியினத்துக்கும் இடையே பாத்தீங்கன்னா பெரிய கலவரமானது ஏற்பட்டது. நிறைய வீடுகள் வந்து தீக்கிரையாக்கப்பட்டது. பெண்கள் வந்து கொடுமைப்படுத்தப்பட்டாங்க அப்படின்லாம் நம்ம ரீசெண்டா வந்து பார்த்திருப்போம். கரண்ட் அஃபேர்ஸ்ல, அதாவது லாஸ்ட் இயர்ல இருந்து 2023ல இருந்தே பார்த்துட்டு தான் வரோம். 2023ஆம் ஆண்டு மே மாதம் பாத்தீங்கன்னா அதாவது மணிப்பூர்ல ஒரு பெரிய கலவரம் வெடிச்சது. இந்த கலவரத்துக்கு காரணம் என்ன, அப்படி பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ மணிப்பூர்ல பெரும்பான்மையா யார் இருக்காங்கன்னா மைதேயி சமூகத்தை சேர்ந்தவங்க தான் பெரும்பான்மையா இருக்காங்க. இப்போ அந்த மாநிலத்துடைய முதலமைச்சரா இருக்காங்க இல்லையா பிரேன் சிங் அவர்கள், அவங்களுமே வந்து
இந்த மைதேகி சமூகத்தை சேர்ந்தவங்க தான். ஸோ அதிகமான பேர் யார் இருக்காங்கன்னா, பெரும்பான்மையா மைதேகி சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து மணிப்பூர்ல பள்ளத்தாக்கு பகுதியில வாழ்றாங்க. அடுத்து பழங்குடியினர், குகி பழங்குடியினர், நாகா பழங்குடியினர் இருக்காங்க இல்லையா? இந்த ட்ரைப்ஸ். ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, மலைப்பகுதியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு, கல்வி, வேலைவாய்ப்புல இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இந்த மைதேகி சமூகத்தினர் பார்த்தீங்கன்னா, பல்வேறு துறைகள்ல நிறைய ஒரு தகுதி வாய்ந்த தொழில்கள்ல, தகுதி வாய்ந்த பதவிகள்ல இருக்கக்கூடியவங்க யார் அதிகமானா, மைதேகி சமூகத்தினர் தான் ஏற்கனவே இருக்காங்க. இந்த மைதேகி சமூகத்தினர் பார்த்தீங்கன்னா, பல ஆண்டுகளாக அவங்களுக்கு பழங்குடியினர் அந்தஸ்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுட்டு வராங்க. ஸோ ரீசென்ட்டா அந்த மே மாத டைம்ல பார்த்தீங்கன்னா, ஆ மணிப்பூர் உயர்நீதிமன்றம் வந்து இந்த மைதேகி சமூகத்துக்கு பழங்குடியினர் அந்தஸ்து வழங்குவது தொடர்பாக ஆய்வு செய்யணும். அத வந்து கொஞ்சம் அவங்களுக்கு முன்னேற்பாடு செய்யணும். பழங்குடியினர் அந்தஸ்து வழங்குவதற்கான ஒரு சில முயற்சிகளை மேற்கொள்ளணும். அந்த மாரி ஒரு பரிந்துரைகள வழங்கியிருப்பாங்க அந்த மணிப்பூர் உயர்நீதிமன்றம். ஸோ உயர்நீதிமன்றம் இந்த பரிந்துரைய வழங்குனதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு கலவரமே வெடிச்சது. ஸோ ஏன்னா மைதேகி சமூகத்தினர் ஏற்கனவே அவங்க ஒரு நல்ல நிலைமையில இருக்காங்க. முதலமைச்சரே வந்து மைதேகி சமூகத்த சேர்ந்தவங்க தான். அந்த மாரி இருக்கும்போது, இவங்களுக்கு இடஒதுக்கீடு பழங்குடியினர் அந்தஸ்து குடுத்துட்டாங்கன்னா, மணிப்பூர்ல வந்து வேலைவாய்ப்பு, கல்வியில இவங்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்படும். ஸோ அப்போ ஏற்கனவே இந்த பழங்குடியினருக்கு வழங்கப்படக்கூடிய இடஒதுக்கீட்ல, அ இவங்களும் இடம்பெறுவாங்க. மைதேகி சமூகத்தினரும் இடம்பெறுவாங்க. ஸோ அதனால தான், இவங்களுக்கு வாய்ப்புங்கிறது குறைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நாகா குகி பழங்குடியினர் வந்து மைதேகி சமூகத்தினர் மீது தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. ஸோ அதுதான் மணிப்பூர்ல வந்து பெரிய கலவரமா வெடிச்சிருக்கும். ஸோ இந்த கலவரத்துல 250க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்துட்டாங்க. ஸோ இந்த நிலையில ரீசென்ட்டா தான் முதலமைச்சர் மணிப்பூருடைய முதலமைச்சர் பிரேன் சிங் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. இந்த மணி அ மை மணிப்பூர் கலவரம் தொடர்பாக. மேலும் இந்த மணிப்பூர் கலவரம் தொடர்பாக அனைவருமே பேச்சுவார்த்தை நடத்தி அமைதிக்கு கொண்டு வரணும் அப்படின்னும் கேட்டிருப்பாரு இவரு. 9வது கேள்வி. அஜய்குமார் பல்லா எந்த மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி மணிப்பூர். ஸோ மணிப்பூர் மாநிலத்துடைய ஆளுநராக தான் அஜய்குமார் பல்லா வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதாவது பொறுப்பேற்றிருப்பாங்க. ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாநிலங்களுடைய ஆளுநர வந்து புதுசா வந்து திரௌபதி முர்மு அவர்கள், குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நியமிச்சிருப்பாங்க. ஸோ அத பத்தி ரீசென்ட்டா தான் பார்த்திருப்போம். அதை அடுத்து நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து மணிப்பூர் ஆளுநராக அஜய்குமார் பல்லா வந்து பொறுப்பேற்றிருக்காரு. ஸோ இவரு மணிப்பூருடைய 19வது ஆளுநர். ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா, மணிப்பூருடைய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் அவர்கள் தான் பதவி பிரமாணம் செய்து வச்சிருக்காங்க. அடுத்து மணிப்பூருடைய முதலமைச்சர் யார் அப்படின்னா, இப்பதான் நம்ம பார்த்தோம். பிரேன் சிங். மணிப்பூருடைய தலைநகரம் எது அப்படின்னா, இம்பால். இப்போ அஜய்குமார் பல்லா பொறுப்பேற்றிருக்காரு இல்லையா? இவர பத்தி பார்த்தோம்னா, இவர் 1984ஆம் ஆண்டு அஸ்ஸாம், மேகாலயா மாநில பிரிவை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி தான் இந்த அஜய்குமார் பல்லா. இந்த அஜய்குமார் பல்லாவுக்கு முன்னாடி யார் மணிப்பூருடைய ஆளுநராக இருந்தாங்க அப்படின்னா, லக்ஷ்மண் பிரசாத். லக்ஷ்மண் பிரசாத் வந்து அஸ்ஸாமுடைய ஆளுநர். அவருக்கு மணிப்பூர் மாநில ஆளுநராக கூடுதல் பொறுப்பானது வழங்கப்பட்டது. ஸோ அதையடுத்து இப்ப அஜய்குமார் பல்லா வந்து பொறுப்பேற்றிருக்காங்க மணிப்பூருடைய ஆளுநராக. நெக்ஸ்ட் ஒடிசா. ஸோ ஒடிசா மாநிலத்துடைய ஆளுநராக ரீசென்ட்டா ஹரிபாபு கம்பம்பட்டி வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஒடிசாவுடைய முதலமைச்சர் யார் அப்படின்னா, மோகன் சரண் மாஜி. அடுத்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த ஹரிபாபு கம்பம்பட்டி மிசோரம் மாநிலத்துடைய ஆளுநராக இருந்திருக்காரு. ஸோ இப்போ வந்து ஒடிசாவுடைய ஆளுநராக ஹரிபாபு கம்பம்பட்டி பொறுப்பேற்றிருக்காரு. ஸோ ஒரு ரீசென்ட்டா வந்து நியமிச்சாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? புதிய ஆளுநர்களாக அவங்கலாம் யார் யாருன்னு பார்க்கலாம். ஆரிஃப் முகமது கான் பார்த்தீங்கன்னா, கேரளாவுடைய ஆளுநரா இருந்தாரு. அவர் இப்போ பீகாருடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் வந்து கேரளாவுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காரு. அஜய்குமார் பல்லா வந்து மணிப்பூர் ஆளுநர். ஹரிபாபு கம்பம்பட்டி ஒடிசாவுடைய ஆளுநர். வி.கே. சிங் பார்த்தீங்கன்னா, மிசோரத்துடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆளுநர் பத்திய சட்டப்பிரிவுகள் பத்தி பார்க்கலாம். ஸோ ஆளுநரை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, சட்டப்பிரிவு 153, 155 அடுத்து 156, 157 இதெல்லாமே வந்து ஆளுநர பத்தி தான் சொல்லக்கூடியது. 88 இதெல்லாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சட்டப்பிரிவு 153 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மாநிலத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுநர் இருக்கணும். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆளுநர் இருக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு ஆளுநர் 2 மாநிலங்களுக்கு வேணா அவர் ஆளுநரா இருக்கலாம். ஒரே நபர் வந்து 2 மாநிலங்களுக்கு கூட அவர் ஆளுநரா இருக்கலாம். அத பத்தி எந்த ஒரு ஆட்சேபமும் தெரிவிக்கப்படல இந்த சட்டப்பிரிவு 153ல. ஸோ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஆளுநர் இருக்கணும்னு சொல்றது எது? சட்டப்பிரிவு 153. அடுத்து 155 இந்த சட்டப்பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த 155 சட்டப்பிரிவின் கீழ் தான் குடியரசுத் தலைவர் வந்து ஆளுநரை நியமிக்கிறாங்க.
ஸோ அதன்படிதான் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நியமிச்சிருக்காங்க. ரீசெண்டா நம்ம பார்த்திருப்போம். அடுத்து சட்டப்பிரிவு 156 வந்து ஆளுநருடைய பதவிக்காலம் பத்தி குறிப்பிடுது. ஸோ ஆளுநருடைய பதவிக்காலம் எவ்வளவு அப்படின்னா 5 ஆண்டுகள். நெக்ஸ்ட் சட்டப்பிரிவு 157, 158 என்ன குறிப்பிடுது அப்படின்னா ஆளுநருடைய பதவிக்கான தகுதிகளை கூறுது. ஸோ இப்போ ஒருத்தர் ஆளுநரா இருக்கணும்னா அவரு என்ன தகுதிகளை வந்து அவங்க மீட் பண்ணிருக்கணும். அதாவது இந்திய குடிமகனா இருக்கணும், 35 வயது நிரம்பி இருக்கணும், பாராளுமன்றம் அல்லது சட்டமன்றத்துல அவங்க உறுப்பினராக இருக்கக்கூடாது, ஆதாயம் தரக்கூடிய வேற ஏதேனும் பதவியில அவங்க இருக்கக்கூடாது. இதெல்லாம் தான் ஆளுநருக்கான தகுதிகள். இந்த தகுதிகள் பத்தி சொல்லக்கூடியதா சட்டப்பிரிவு 157 மற்றும் 158. அடுத்து 10வது கேள்வி. எண்ம தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் 2023ஆம் ஆண்டு. ஸோ பாத்தீங்கன்னா, இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிருச்சு. ஸோ இந்த டைம்ல இப்போ நிறைய சோசியல் மீடியா இருக்கு. Instagram, Facebook இந்த மாதிரி நிறைய வந்து சோசியல் மீடியாஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இ-காமர்ஸ்னா என்னது? Amazon, Flipkart இதெல்லாம் வந்து இ-காமர்ஸ் சேவை வழங்கக்கூடிய நிறுவனங்கள் தான். இந்த மாதிரியான நிறுவனங்கள்ல பாத்தீங்கன்னா, தனிநபருடைய தரவுகள சேமிச்சு அதுக்கேத்த மாரி பிசினஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாரி உள்ளதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் எண்ம தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம். ஸோ நம்ம ஃபோன்ல வந்து நம்ம ஒரு சில ஆப் யூஸ் பண்றதுனாலே நம்மளுடைய தரவுகளானது திருடப்படுது. அந்த தரவுகள வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக தான் 2023ஆம் ஆண்டு எண்ம தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டமானது இயற்றப்பட்டது. டிஜிட்டல் பெர்சனல் டேட்டா புரொடக்ஷன் ஆக்ட் 2023 எப்போ இயற்றப்பட்டதுன்னா, மசோதா வந்து 2023ல நாடாளுமன்றத்துல கொண்டு வந்து அதுக்கு ஒப்புதல் அளிச்சு திரௌபதி முர்மு அவர்கள், குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களும் அந்த நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் அளிச்சு அது சட்டமா மாறிடுச்சு. மாறினதுக்கு அப்புறமா 14 மாதங்களுக்கு பிறகுதான் இந்த சட்டத்துக்கான வரைவு விதிகளை வந்து இப்ப மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. என்ன வரைவு விதிகள் அப்படின்னா, இந்த மசோதாவின்படி அடுத்து எந்தெந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் மேற்கொள்ளப்படும் சொல்லிட்டு அதுக்கான விதிகளை வந்து வகுத்து வெளியிடுறது. விதிகள வந்து வெளியிட்டு அது அமலுக்கு வந்தாதான் இந்த சட்டம் அமலுக்கு வரும். ஸோ அதன்படி இப்போ இந்த விதிகள் என்னென்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, ஒரு தனிநபர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் யூஸ் பண்றாங்க. அதுல வந்து சோசியல் மீடியா யூஸ் பண்றாங்க. ஆ இ-காமர்ஸ் தளங்கள அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிற டைம்ல, அவங்களுடைய தரவுகள வந்து இந்த நிறுவனங்கள் பயன்படுத்த போறாங்க அப்படின்னா, அந்த தனிநபருடைய ஒப்புதலுக்கு அப்புறமா வெளிப்படையான ஒப்புதல கட்டாயமாக பெறணும். இப்படி பெற்றா தான் அவங்களுடைய தரவுகள வந்து அவங்க பயன்படுத்தணும். இதுவே குழந்தைகளுடைய தரவுகள பயன்படுத்துறாங்க அப்படின்னா, பெற்றோருடைய ஒப்புதல வந்து பெறணும். அந்த தகவல்கள வந்து பயன்படுத்துறதுக்கு தரவுகள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து தனிநபர் தரவுகள சேகரித்து பயன்படுத்துறாங்க இல்லையா? அவங்கள வந்து தரவு நம்பிக்கையாளர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்துல குறிப்பிடுறாங்க. அதாவது என்னன்னா, Facebook, Instagram இதெல்லாம் என்னது? தரவு நம்பிக்கையாளர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தளங்கள வந்து சொல்றாங்க. தனிநபர் தரவுகள சேமிக்கக்கூடிய நிறுவனங்கள் என்ன சொல்றாங்க? தரவு நம்பிக்கையாளர் சொல்றாங்க. தரவு நம்பிக்கையாளர் அப்படிங்கிறவங்க யாரு? இணைய வணிகம் அதாவது இ-காமர்ஸ் அதாவது பிளாட்ஃபார்ம்ஸ் அதாவது Amazon, Flipkart அந்த மாரி சமூக ஊடகங்கள் Facebook, WhatsApp, Instagram இதெல்லாம். அடுத்து விளையாட்டு வலைதளங்கள் இதெல்லாமே தான் தரவு நம்பிக்கையாளர் பிரிவின் கீழ் வருது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து இந்த சட்டத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து விதிமீறலுக்கான அபராதம் எதுவுமே குறிப்பிடலன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ளதுல பார்த்தீங்கன்னா, விதிமீறலுக்கு வந்து 250 கோடி வரைக்கும் அபராதம் இருந்துச்சு. ஆனா இந்த சட்டத்துல விதிமீறலுக்கான அபராதம் எதுவுமே இந்த வரைவு விதிகள்ல குறிப்பிடப்படல அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 11வது கேள்வி. சாபஹார் துறைமுகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஈரான். ஈரான்ல தான் சாபஹார் துறைமுகமானது அமைந்திருக்கு. ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, ஈரான் நாட்டுடைய இந்த சாபஹார் துறைமுகத்துல செயல்பாட்டு பணிகளை மேற்கொள்வதற்காக ஒரு 10 ஆண்டுகளுக்கான ஒப்பந்தத்தை இந்தியா மேற்கொண்டிருக்கும். அதை நம்ம ரீசெண்டா பார்த்திருப்போம். ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, இந்த சாபஹார் துறைமுகம் மேம்பாடு தொடர்பாக இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஆலோசனையானது நடந்திருக்கு. ஸோ ஈரானுடைய தெற்கு கடற்கரையில தான் சாபஹார் துறைமுகமானது இருக்கு. இந்த துறைமுகத்துல செயல்பாட்டு பணிகள் இப்போ ஏற்றுமதி செய்யறது, இறக்குமதி செய்யறது இந்த மாதிரியான செயல்பாட்டு பணிகளை மேற்கொள்வதற்காக இந்தியா பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கு. இந்த செயல்பாட்டு பணிகள 10 ஆண்டுகளுக்கு மேற்கொள்வதற்காக தான் கடந்த வருஷம் ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பாங்க. இந்தியாவுடைய ஃபோர்ட்ஸ் குளோபல் நிறுவனத்துக்கும், ஈரான் நாட்டுடைய ஈரானிய துறைமுகம் மற்றும் கடல்சார் நிறுவனத்துக்கும் இடையே இந்த ஒப்பந்தமானது கையொப்பமானது. அடுத்து ஷார்ட் நியூஸ். வேர்ல்ட் பிரைலி டே. உலக பிரைலி தினம். பிரைலி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பார்வை குறைபாடு இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு எழுத்து முறை தான் இந்த பிரைலி முறை. இந்த பிரைலி முறை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, லூயிஸ் பிரைலி. ஸோ இவங்களுடைய 15 வயதிலே லூயிஸ் பிரைலி வந்து
இந்த பிரைலி ஸ்கிரிப்ட வந்து எழுத்து வடிவத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இவர் பிறந்த நாள் தான் ஜனவரி 4. இந்த ஜனவரி 4ஆம் தேதி தான் வேர்ல்டு பிரைலி டேவாக கொண்டாடப்படுகிறது. இவர் எப்ப பிறந்தார்னா 1809ஆம் ஆண்டு ஜனவரி 4ஆம் தேதி லூயிஸ் பிரைலி வந்து பிறந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, பேட்ச் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து நாளைக்கு ஜனவரி 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேட்ச் பத்தி ஆல்ரெடி நம்ம யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்க இன்னும் செக் பண்ணலன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கான ஃபீஸ் வந்து 999 ரூபி. ஹோல் டெஸ்ட் பேட்ச் குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 படிக்கிறவங்களுக்காக அப்டேட்டட் சிலபஸ் வைஸா ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஜனவரி 6ஆம் தேதி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ லாஸ்ட் இயர் ஜூலை 2024லேருந்து ஜூன் 2025 வரைக்கும் 12 மந்த்துக்கான லைவ் கிளாஸ் வந்து இதில் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த லைவ் கிளாஸ் பற்றிய டீட்டெயிலும் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன செக் பண்ணலன்னா பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் கொடுத்துருவோம். வீக்லி மந்த்லி டெஸ்ட்லாம் இதில் இருக்கும். கிளாஸ் நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த இதெல்லாம் டெஸ்ட் இருக்குது. ஸோ இதை பற்றிய டீட்டெயிலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கால் பண்ணி கூட கேட்கலாம். கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இது வந்து லைவ் கிளாஸ். இதுக்கான ஃபீஸ் டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜனவரி 7ஆம் தேதி 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜனவரி 7ஆம் தேதி. ஸோ இதுல வந்து 2025 முழுக்க 1 இயருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுக்க போறோம். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் வந்து ஜனவரி 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகக்கூடிய பேட்ச்ல வந்து வரும் சப்ஸ்கிரிப்ஷன்ல. அடுத்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஜிகே டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் தாராளமாக கேட்கலாம். ஸோ இப்போ வந்து ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் லடாக் பகுதியில் எந்த நாடு புதிதாக 2 மாவட்டங்களை உருவாக்கி உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சீனா. இரண்டாவது கேள்வி, சமீபத்தில் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலின் சோதனை எங்கு நடத்தப்பட்டது? ஆன்சர் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் இடையே. மூன்றாவது கேள்வி, தமிழக அரசால் அமைக்கப்பட்ட 5வது காவல் ஆணையத்தின் தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, சி.டி. செல்வம். நான்காவது கேள்வி, சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழாவின் எத்தனையாவது பதிப்பு தொடங்கப்பட உள்ளது? 4வது பதிப்பு. ஐந்தாவது கேள்வி, பிரவாசி பாரதிய சம்மான் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, வெளிநாடு வாழ் இந்தியர்கள். ஆறாவது கேள்வி, HMPV தீநுண்மி தொற்று எந்த நாட்டில் பரவி வருகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சீனா. ஏழாவது கேள்வி, 2025ஆம் ஆண்டிற்கான முத்துலிங்கம் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கல்யாண் ராமன். எட்டாவது கேள்வி, மணிப்பூரில் எந்த ஆண்டு கலவரம் ஏற்பட்டது? 2023ஆம் ஆண்டு. ஒன்பதாவது கேள்வி, அஜய்குமார் பல்லா எந்த மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் மணிப்பூர். 10வது கேள்வி, எண்ம தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2023. 11வது கேள்வி, சாபஹார் துறைமுகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஈரான். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.